விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நேற்று நடத்தி காட்டணும். தலைவருடைய உத்தரவுக்கு நீங்க நடத்தி காட்டணும். நானும் கலந்துட்டு பேசுறேன். என்னோடு சேர்ந்து என்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், விவசாய சங்க நிர்வாகிகள், விவசாயிகள், பொதுமக்கள் நிறைய பேர் அதை கலந்துக்கிட்டு சிறப்புரையாற்றினாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் அதில் பேசினேன். முழுக்க இந்த ஆட்சி அமைஞ்ச பிறகு விவசாயிகளுக்கு என்னென்ன விதமான துரோகங்களை செஞ்சிருக்கிறாங்க, தேர்தல் வாக்குறுதின்னு பொய் வாக்குறுதிகளை சொல்லி விவசாயிகளை எப்படி ஏமாத்திருக்கிறாங்க, மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மிக தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மேகதாது அணை கட்டுவோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு திறந்து விட வேண்டிய தண்ணியும் திறந்து விடல. எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கும் போது ஒவ்வொரு மாசமும் ஜூன் மாசம் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தொடர்ச்சியா சொல்ல போனா சில ஆண்டு ஜூன் 12க்கு முன்னாடியே எங்களுடைய தலைவர் விவசாயிகளுக்காக தண்ணியை திறந்து விட்டு இருக்காங்க. ஆனா 5 வருடங்களுக்கு பிறகு இந்த வருஷம் ஜூன் மாசம் போய் ஜூலை மாசம் போய் ஆகஸ்ட் மாசம் வந்துச்சு. இது வரைக்கும் தொடங்கல. அதற்கான வக்கில்ல இந்த அரசுக்கு. தண்ணியை கேட்டு பெறுவதற்கு வக்கில்ல. கர்நாடகாவை எதிர்த்து பேசுறதுக்கு வக்கில்ல, தைரியம் இல்ல, தெம்பு இல்ல. எனவே இந்த முதலமைச்சர் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். சட்டசபையில பேசும்போது சொன்னேன், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. இது ஒரு தனிப்பட்ட கட்சியுடைய பிரச்சனை கிடையாது. இது ஒரு நம்ம மாநிலத்துடைய அனைத்து விவசாயிகளுடைய பிரச்சனை. நம்ம அனைவரும் ஒன்றாக சேர்ந்து போராடுவோம், நம்ம ஒத்துமையை காட்டுவோம்னு தொடர்ந்து நான் சொன்னேன். அதற்கும் பதில் சொல்லல. இதையெல்லாம் நேற்று வலியுறுத்தி, அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு அமைச்சரும் இந்த 3 மாத காலங்களில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு ஆதாரத்தோடு குறிப்பிட்டு பேசினேன். அதற்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு தெம்பு இல்லாத, திராணி இல்லாத, வக்கில்லாத ஒரு முதலமைச்சர், ஒரு டம்மி முதலமைச்சர் நமக்கு வாச்சிருக்கிறார். அதெல்லாம் விட்டுட்டு நான் பேசாத ஒரு விஷயத்த கட் காப்பி பேஸ்ட் பண்ணி சில விஷயங்களை ஆட் பண்ணி, நான் யாரையும் தவறாக பேசவில்லை. முழுக்க விவசாயிகளுக்காக தான் பேசினேன். நேற்று பேசும்போது சொன்னேன், இந்த அரசு, குறிப்பா இந்த கட்சியை, இந்த தற்கொலை கூட்டமே அவங்களுடைய பாலிசியே வந்து டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான். முழுக்க ஃபேக் நியூஸ், டைவர்ஷன். ஏதாவது ஒரு பிரச்சனை மாநிலத்தில் எழும்போது அதை டைவர்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை எடுக்க வேண்டியது, முதலமைச்சர் ஒரு போட்டோ ஷூட் நடத்த வேண்டியது, திமுகவோட திட்டங்களை போய் சுத்தி பார்க்க வேண்டியது, போஸ்ட் கொடுக்க வேண்டியது, ரீல்ஸ் போடுறது, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் வர சொல்லி அவங்க கட்சி பேரை சொல்லி கோஷம் போட சொல்லி அதை ரீல்ஸா போடுறது, அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மேல அவங்களுடைய நிர்வாகிகளே இதுவரைக்கும் பல்வேறு குற்றங்களை சொல்லியிருக்கிறாங்க, பாலியல் குற்றங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கெல்லாம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எல்லாத்துக்கும் ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் யூஸ் பண்றாரு இந்த அரசு, இந்த முதலமைச்சர். அது மாதிரி இன்னைக்கு நேற்று நான் பேசின பிறகு, அது விவசாயிகள் இடத்துல மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற பிறகு, விவசாயிகள் இடத்துல மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்ட பிறகு, அதை எப்படியாவது டைவர்ட் பண்ணணும். நாளைக்கு சட்டமன்றம் வேற ஆரம்பிக்கும் போது சட்டமன்றத்தில் நிச்சயம் இந்த டாபிக் பேசுவாங்க, எதிர்கட்சி இந்த பிரச்சனை எழுப்போம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை முடக்கணும்னு டைவர்ஷன் டாக்டிக்ஸாக இன்னைக்கு காலையில நான் பேசாத ஒரு விஷயத்த பேசினதா பிரிச்சு கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அதை நேஷனல் மீடியா வரைக்கும் கொடுத்து பரவ வச்சு, காலைல காவல்துறை என்னை கைது செய்ய போறேன்னு வந்தாங்க. கைது செய்ய போறதா சொன்னாங்க. நானும் சரி, நான் முழு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லி அவனோட போனேன். கைது செய்யப்பட போது நான் பத்திரிகையாளரை கேட்கும்போது சொன்னேன், இதை எப்படி பாக்குறீங்க இந்த கைது அப்படின்னு. நான் சொன்னேன், ரொம்ப நகைச்சுவா பாக்குறேன், ஒரு காமெடியா பாக்குறேன். நான் பேசாத ஒரு விஷயத்த பேசினதா கதை விட்டு என்னை கைது செய்ய பாக்குறாங்க, என்னை முடக்க பாக்குறாங்க, என்னை மிரட்ட பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. நான் கலைஞர் பேரன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பையன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்புல ஒருத்தர். நான் யார் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், நான் பேச பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கோர்ட்டுக்கு போய் என்ன சொல்லியிருக்காங்க அரசு வழக்கறிஞர், அவரை கைது செய்யற நோக்கமே எங்களுக்கு கிடையாது, ஜஸ்ட் விசாரணை கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லி அரசு செலவுல, மக்கள் வரி பணத்துல கிட்டத்தட்ட ஒரு 3000 காவலர்கள் பாதுகாப்போடு ஒரு டெரரிஸ்ட கூட்டு போற மாதிரி சென்னையிலிருந்து சாலை வழியாக 400 கிலோமீட்டர் தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிட்டு போய் எங்களை முறையா பாத்துக்கல.
தஞ்சாவூர் கூட்டிட்டு போனோம். ஆனா தஞ்சாவூர் கூட்டிட்டு போகாம நடுவில் செங்கிப்பட்டின்ற ஒரு காவல் நிலையத்தில் இறக்கி அங்க விசாரணைன்ற பேர்ல பல கேள்விகளை கேட்டு இன்னைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. இதை நாங்க சட்டப்படி நிச்சயமா இதை சந்திப்போம். நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புவது, நான் எந்த விதமான ஒரு தவறான எண்ணத்துல நேற்று பேசவே இல்லை. யாரையும் புண்படுத்தணும், யாரையும் தாழ்த்தி பேசணும், குறிப்பிட்ட சொன்ன பெண்களை தாழ்த்தி பேசணும்னு துளி கூட என்னுடைய மனசுல அது கிடையாது. உடனடியா செய்தி பேசி முடிக்கணும். துளி கூட அது எண்ணம் கிடையாது. என்னுடைய பெற்றோர், என்னுடைய குடும்பம் என்னை அப்படி வளர்க்கல. என்னுடைய தாய் தந்தை என்னை அப்படி வளர்க்கல. எனக்கு ஒரு திருமணமாகி ஒரு மனைவி இருக்கிறாங்க, அவங்க கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க, எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாங்க, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கின்றது. தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரையும் என்னுடைய குடும்பமாக, என்னுடைய தாயாக, என்னுடைய தங்கையாக நான் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த பொய் வழக்கு போட்டு என்னை பயமுறுத்தலான்னு இந்த அரசு நினைச்சாங்க. அதற்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. இந்த நேரத்தில் என்னுடைய கைதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னோடிகள், கழக உடன்பிறப்புகள் பல இடங்கள்ல மறியல் செஞ்சு ஆர்ப்பாட்டம் செஞ்சு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தினுடைய அவங்க என் மீது வச்சிருக்கக்கூடிய அந்த அன்புக்கு பாசத்திற்கும் நான் தலைவணங்குகிறேன். அவங்களெல்லாம் விரைவில் விடுதலை செய்யணும்னு நான் இந்த அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய பொதுச் செயலாளர், எங்களுடைய தலைவர், முதன்மை செயலாளர், என்னுடைய வழக்கறிஞர் அணி, சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேர் என் கூட இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்க இந்த கைதை புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பேசினேன், ஏன்னா எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் அனைவரும் நேற்று என்னோட அந்த கூட்டத்தில் என் கூட பங்கேற்று அவங்களும் சிறப்புரையாற்றுறாங்க. அவங்களாம் தான் சாட்சி நான் பேசுனதுக்கு. அவங்களும் இந்த கைது முயற்சியை வன்மையா கண்டிச்சிருக்கிறாங்க. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே வருத்தம், சில தலைவர்கள் நான் பேசினத முழுசா கேட்காமலோ பார்க்காமலோ ஆராயாமலோ நான் தவறா பேசிட்டேன் அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நான் எந்த நேரத்தில் அந்த மாதிரி தவறான எண்ணத்துல நான் பேசவே இல்லை. விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசினதுக்காக இந்த தரங்கட்ட அரசு கைது செஞ்சிருக்கிறாங்க. நான் மீண்டும் சொல்றேன், இந்த கைதுக்கு நான் பயப்பட மாட்டேன். இன்னும் 100 முறை பேசுவேன், மீண்டும் பேசுவேன். அதுல சில பேர் சொல்லியிருக்கிறாங்க நான் இரட்டை அர்த்தத்துல பேசிட்டேன், டபுள் மீனிங்ல பேசிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் நிச்சயமா டபுள் மீனிங்ல எல்லாம் பேசவே இல்லை. நான் ஒரே மீனிங்ல தான் பேசினேன், சிங்கிள் மீனிங்ல தான் பேசினேன், மீண்டும் பேசுவேன். கடந்த கால ஆட்சிகள்ல அரசு எடுத்த முயற்சினால, எங்களுடைய தலைவர் எடுத்த முயற்சினால காவிரியில தண்ணீர் திறந்து விடப்பட்டு விவசாயிகளுக்கு தண்ணீர் வந்திருக்கு. இந்த முறை தண்ணீர் வரல, காவிரிக்கு தண்ணீர் வரணும். இதைத்தான் நான் பேசினேன். இதை மீண்டும் மீண்டும் நான் பேசுவேன். எனவே இந்த மாதிரி பொய் வழக்குகளுக்கு எல்லாம் பயப்பட போறதில்ல. இது சட்ட ரீதியா சந்திக்க நான் தயாராக இருக்கின்றேன். நான் ஒரு ஆட்சியாவே நான் பாக்கலங்க. இது வந்து ஒரு சர்க்கஸ் கூடார மாதிரி நான் பாக்குறேன். பயமுத்தணும், டைவர்ஷன் தான், வேற ஒண்ணும் கிடையாது. திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்தா அவங்க கைது செய்ய தோணும். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தா எப்படியாவது அவங்கள சோஃபா அனுப்பிச்சு பர்ச்சேஸ் பண்ணணும்னு இந்த அரசு முயற்சிக்குது. பலரையும் வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கட்டும், இப்ப எதிர்கட்சி தலைவரையே வந்து கைது செய்யும் நடவடிக்கையில இந்த அரசு ஈடுபட்டிருக்கு. வரக்கூடிய காலங்களில் உங்களை எப்படி நீங்க வந்து அணுக போறீங்க, என்ன செய்ய போறீங்க? இந்த முதலமைச்சருக்கு திமுகவோட வரலாறு தெரியல, தமிழ்நாட்டுடைய வரலாறு தெரியல, தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிச்சயம் மக்கள் இதற்கான பதில தர வேண்டிய நேரத்துல நிச்சயம் தருவாங்க. முடிச்சுட்டு நாங்க சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும், முக்கிய தலைவர்கள், மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் எங்களுடைய தலைவரை பார்க்க தலைவருடைய இல்லத்துக்கு செல்கிறோம். தலைவர் வந்து எங்களுக்கு தகுந்த அறிவுரையை கூறுவாங்க.